அனுராதபுரத்தில் பெரும் சோகம். பரிதாபமாக உயிரிழந்த பாடசாலை மாணவன். அனுராதபுரம் கலன்பிந்துவ பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் உள்பத்கம பிரதேசத்தை சேர்ந்த 15 வயதுடைய பாடசாலை மாணவனே உயிரிழந்துள்ளார். வீட்டின் பின்புறமுள்ள தண்ணீர் குழாயிலிருந்து குளித்துக் கொண்டிருந்த போது அருகில் இருந்த தண்ணீர் மோட்டாரின் வயர் அவிழ்ந்து மாணவனின் உடல் பட்டதில் மின்சாரம் தாக்கி குறித்த மாணவன் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கலன்பிந்துவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் பெண்ணொருவர் கொடூர கொலை. களுத்துறை ஹொரணி ஸ்ரீடல்வத்தை பகுதியில் பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவத்தில் ஸ்ரீடல்வத்தை மீவன பாலன பிரதேசத்தில் வசிக்கும் 36 வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபருக்கும் அவருடைய வீட்டுக்கு அருகில் வசித்த நபருக்கும் இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக உயிரிழந்தவர் மற்றும் அவரது சகோதரரால் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அனைத்து பாடசாலைகள் தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை மீள ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அனைத்தும் இவ்வாறு 3ஆம் தவணை கற்றல் நடவடிக்கைகளுக்காக ஆரம்பிக்கப்பட உள்ளன. 2ஆம் பாடசாலை தவணை கடந்த வெள்ளிக்கிழமை முடிவடைந்ததுடன் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 3ஆம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மருதானையில் திடீரென தடம்புரண்ட எரிபொருள் ரயில். மருதானையில் ரயில் ஒன்று தடம்புரண்டதால் ரயில் சேவைகள் தாமதமாகியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் இன்றைய தினம் காலை மருதானி ரயில் நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. மேலும் எரிபொருள் ரயில் ஒன்று தடம்புரண்டுள்ளதுடன் இதன் காரணமாக ரயில் நடைமேடையும் பலத்த சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக மருதானி ரயில் நிலையத்தின் 1, 2 மற்றும் 3 ஆகிய ரயில் தளங்களுக்கான சேவைகள் தடைப்பட்டுள்ளன. மேலும் மருதானி ரயில் நிலையம் மற்றும் புறக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் அனைத்து ரயில்களும் தாமதத்துடன் இயக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீதரனை போல் ஏனைய தமிழ் எம்பிக்களும் திருந்த வேண்டும். ஸ்ரீதரனின் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக கூறுகிறார். அதேபோல் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவரை பார்த்து திருந்த வேண்டும் என தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்தார். காங்கேசன் துறையிலிருந்து யாழ்ப்பாணம் வரை இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் நான் எவரையும் வற்புறுத்தி எனக்கு ஆதரவு தாருங்கள் என கூறவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். முன்பள்ளி ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பு. முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு பற்றியோ ஒரு சம்பள கட்டமைப்பு பற்றியோ எவரும் கவனம் செலுத்தவில்லை என முன்பள்ளி ஆசிரியர்களால் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கு தபால் மூல வாக்கை இலக்கு வைத்து ஜனாதிபதி வேட்பாளர் பலர் அரசை ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு பற்றி பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கி வரும் தம்மை புறக்கணிப்பதாக அவர் தெரிவித்தனர். இந்தியா உட்பட 12 நாடுகளிலிருந்து வரப்போகும் கண்காணிப்பாளர்கள். 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்க 12 நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த பிரதிநிதிகளில் இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ், பாகிஸ்தான் மற்றும் மாலைதீவு ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களும் அடங்குவதாக தேர்தல் ஆணைக்குழு தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்தார். பொதுநலவாய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் பிரதிநிதிகளும் தேர்தலை கண்காணிக்க வருகை தரவுள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் இன்று அதிகாலை கடும் பதற்றம். கடந்த மாதம் பெய்ரூட்டில் உயர்மட்ட தளபதி புவாட் ஷுக்கூர் கொல்லப்பட்டதற்கு பழிதீர்க்கும் முகமாக இன்று ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலை தாக்கிய 320க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் நூற்றுக்கணக்கான கத்யூஷா ராக்கெட்டுகளால் வடக்கு இஸ்ரேலில் உள்ள 11 இராணுவ தளங்களை குறிவைத்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேலுக்கு எதிரான தனது தாக்குதலின் முதல் கட்டம் முடிந்துவிட்டதாக அது கூறியது. இது இஸ்ரேலிய முகாம்கள் மற்றும் தளங்களை குறிவைக்கும் கட்டம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.